சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். யாக்கோபு முற்பிதாக்களில் ஒருவரானார். 12 குமாரரின் தந்தையான இவருக்கு யோசேப்பும் பென்யமீனும் இளைய குமாரராய் இருந்தார்கள். மூத்தவர்களாகிய 10 பேரும் மந்தைகளை மேய்த்தார்கள். யோசேப்பு அவர்களது நலனை விசாரிக்கவும் அவர்களுக்கு சுவையான உணவுகளை எடுத்துச் செல்லவும் தன் தந்தையின் தூதுவராக அவர்களிடம் அனுப்பப்பட்டார். அவருடைய சகோதரர் பொறாமையால் அவரை வெறுத்து எகிப்தில் அடிமையாக இருப்பதற்காக விற்று போட்டார்கள். விசேஷமான அவருடைய பல வருணமான அங்கியை ஒரு வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்திலும் மண்ணிலும் புரட்டி எடுத்து அதை தங்கள் தந்தையிடம் கொண்டு வந்தார்கள். யாக்கோபு அதை யோசேப்புடையது என்று அடையாளம் கண்டுகொண்டதும் மனம் உடைந்த அவர், நான் என் குமாரனாகிய யோசேப்புடன் சீயோலில் சேரும் வரை நான் அவனுக்காக துக்கம் அனுசரிப்பேன் என்று மனங்கசந்து அழுது கொண்டிருந்தார். ஆதியாகமம் 37:35. சியோல் என்பது கல்லறைக்கான எபிரேயு வார்த்தையாகும். வேதாகமத்தில் சியோல் என்கிற வார்த்தையானது முதலில் இங்குதான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் பொதுவான பதிப்பில் நரகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரே வார்த்தை சியோல் ஆகும். அனைத்து கற்றறிந்த அறிஞரும் இந்த வார்த்தை கல்லறையை, மரண நிலையை குறிக்கிறது என்பதை இப்போது ஒப்புக்கொள்கிறார்கள். யாக்கோபு தனது அன்பு மகன் நித்திய சித்திரவதை எனும் சியோலுக்கு சென்றதாக நினைக்கவில்லை. அங்கே அவனுடன் சேரும் எண்ணமும் அவருக்கு இருக்கவில்லை. டாண்டே எரின் நரகத்தின் 9 வட்டங்கள் என்னும் கவிதை எழுதிய இத்தாலிய கவிஞர் மற்றும் வேறு சிலர் விவரிப்பது போன்ற இடத்தை யாக்கோபு அறிந்திருக்கவில்லை. இதற்கான விளக்கம் மிகவும் எளிமையானது. பழைய ஆங்கில இலக்கியத்தில் நரகம், கல்லறை மற்றும் பாதாளம் என்ற வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டின் மொழிபெயர்ப்பில் காணப்படுவது போல ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்பட்டன. நமது பொதுவான பதிப்பில் சியோல் என்பது நரகம் என்பதற்கு பதிலாக கல்லறை மற்றும் பாதாளம் என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு நிகரான புதிய ஏற்பாட்டு கிரேக்க வார்த்தை அடேஸ் ஆகும். அனைத்து அறிஞரும் ஒப்புக்கொள்வது போல் இது கல்லறை, பிரேதக்குழி என்பதை குறிக்கிறது. இயேசு அடேஸில், சியோலில் இருந்தார். ஆனால் தேவ வல்லமையால் கல்லறையிலிருந்து, மரண நிலையிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பப்பட்டார். ரிவைஸ்டு வேதாகம பதிப்பின் மொழிபெயர்ப்பாளர்கள் சியோல் மற்றும் அடேஸ் எனும் இந்த வார்த்தைகளை நமது ஆங்கில வார்த்தையாகிய ஹெல், நரகம் என்று மொழிபெயர்ப்பதற்கு மறுத்துவிட்டனர். ஏனென்றால் மொழியின் படிப்படியான மாற்றமானது கல்லறை எனும் அதன் மூல அர்த்தத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட அர்த்தத்தை அதனுடன் இணைத்துவிட்டது. சங்கீதம் 55:12, 86:13 விளிம்பு குறிப்புகளை வாசித்து பார்க்கவும். இருப்பினும் கற்றறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த வார்த்தைகளை கல்லறை மற்றும் பிரேதக்குழி என்று மொழிபெயர்ப்பதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. மட்டுமன்றி அவற்றை மொழிபெயர்க்காமல் அப்படியே விட்டுவிட்டனர். ஏசாயா 14:9-11 வெவ்வேறு பதிப்புகள் மற்றும் விளிம்பு குறிப்புகளை ஒப்பிட்டு பார்க்கவும். ஆமென்.